Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசியோட 39வது T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நியூசிலாந்து அண்ட் பப்புவா நியூ கினி இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்குது. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது? வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரினிடால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி எதுக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ பர்டிகுலர் டைம்ல நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து நார்மலா கொடுத்துருக்கிறது. ஸோ பர்டிகுலர் டைம் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் செக் பண்ணுவாங்க. பிச்சை செக் பண்ணி ஒரு எதுக்கு ஃபேவரா இருக்குங்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் டேஸ்க் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருக்கா, ஸோ எந்த பிளேயர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இங்க பார்த்தா வந்து பார்த்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வெறும் மினிமம் 175+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பர்டிகுலர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெனுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு வெனுவா இருக்குங்க. ஆனா பேட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பிச் வந்து ரொம்ப ஹார்டான ஃபேஸ்ல இருக்கனால பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வெனுல டாஸ் வின் பண்றாங்க, பேட்டிங்கை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு காமனா வந்து சொல்லப்படுது. பட் இப்போ ரீசனா இந்த 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லயே வந்து மேட்சை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 70+ ரன் 40+ ரன் அப்படிங்கிறதுல மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து நடந்த மேட்ச்ல மட்டும்தான் 145+ ரன் சம்திங் அடிச்சிருக்காங்க. ஸோ மினிமம் இந்த பர்டிகுலர் வெனுல 140+ ரன் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வெனோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல மொத்தம் 7 மேட்ச்ல இருந்திருக்கு. அது பேட்டிங் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 4 மேட்சும், பேட்டிங் செகண்டா பண்ணவங்க 3 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர்ல ரொம்ப ஓவர் டிஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 175+ ரன் அடிச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால அந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 175+ ரன்னுங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் 267 ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, லோவஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கும் ஏதோ 200 இருந்து 300 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக், டியோ, கியூனர் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாம் பிளே பண்ற மாதிரி தான். 11 பேர் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்றதுதான். டியோ ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அது டியோ ஒன்றும் டியோ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. டியோ பொறுத்த வரைக்கும் காமனா ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாவது ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும் அதிக மணி வின் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க கிளாஸ்ல பிக் பண்றீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் மார்க்கம் பிக் பண்ணிருக்காங்கன்னா 2 பேர் எடுத்துக்க பாயிண்ட கால்குலேட் பண்ணி யார் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. அமௌண்ட் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. அது டியோ ப்ரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஒரு போல் மாதிரி கொடுத்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதுல ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணணும். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல இருந்து 2 பிளேயர் பிக் பண்ணிருப்பாங்க. இவங்க 4 பேர் உங்க டீம்ல இருக்க 2 பிளேயர் எடுத்துக்க பாயிண்ட கால்குலேட் பண்ணி ஆப்போனன்ட் டீம்ல இருக்க 2 பிளேயர் எடுத்துக்க பாயிண்ட கால்குலேட் பண்ணி யார் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காம நம்ம
குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இவங்க வந்து ₹1 கூட வந்து ஜிஎஸ்டின்னு வந்து பிடிக்கிறதே கிடையாது. நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டில் வந்து பார்த்துரும். நியூசிலாந்தோட பிளேயரை பொறுத்த வரைக்கும் டேன் கான்வே அண்ட் ஃபின் ஆலன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்து இருக்காரு. அடுத்த ரச்சின் ரவீந்திரா ஒன்டோட வந்து இருக்காரு. வில்லியம்சன் இந்த டீமோட கேப்டன் அண்ட் டேரல் மிச்சல், டென் பிளேப்ஸ் அண்ட் நிஷாம் ஸ்டான்னர், சவுதி, லோகி ஃபர்கியூசன் அண்ட் ட்ரென் போல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஒரு பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பப்புவா நியூகினியோட பிளேயிங் லெவல் ஒருத்துக்கு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அசத் பாலா அண்ட் டானி ஊரா வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அடுத்ததா ஷக்கர் அண்ட் பே, ஹரி, டோர்கா, பெனுவா, நா அண்ட் கரிகோ அண்ட் கமியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பப்புவா நியூகினியோட ஒரு பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா அந்த பர்டிகுலர் வெனுல எத்தனை மேட்ச் பிளே பண்ணி, அதாவது 2024 இப்போ நடக்கிற மேட்ச்ல இந்த பர்டிகுலர் வெனுல எத்தனை மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க, அது எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூன் வந்து நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து இந்த பர்டிகுலர் வெனுல வந்து மேட்ச் வந்து நடந்திருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 150ங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டியன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வந்து 20 ஓவரில் வந்து 150ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 136க்கே வந்து 9 விக்கெட் வந்து ஓவர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர்ல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 150 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40ங்கிறதுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 6 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேரில் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிக 10 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் ஒரு 5 விக்கெட், அதாவது பாதிக்கு பாதி விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு பாதிக்கு பாதி விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையவே இருக்கு. அடுத்து 14ஆம் தேதி ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா பப்புவா நியூகினியும் ஆப்கானிஸ்தானும் நடந்த மேட்ச்ல 95 ரனுக்கு பப்புவா நியூகினி விக்கெட் 10 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர்லயே 101 ரன் அடிச்சு 3 விக்கெட் இழப்புக்கு மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சம் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பாதி 3 விக்கெட் அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸ் வந்து டைம் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா 15 ஜூன் நடந்த மேட்ச்ல உகாண்டா வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. நியூசிலாந்து 5 ஓவர்லயே ஸ்கோர் அடிச்சு மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 5 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி பாதிக்கு பாதி 5 விக்கெட் ஆகுது மசந்த வெனுல வந்து எடுத்துறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல பேட்டிங் எங்க பவுலிங் ஃபேவரட் டீம் போறீங்க அப்படின்னு பட்சத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு 5 பேரை போறீங்க, ஸ்பின்னர்ஸ் மஸ்ட் ஒரு 2 பேராச்சும் அதில் வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததா 2 டீமோட பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்த்துருவோம். டேன் கான்வே பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 3 மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கனால 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா இவர் ஈஸியா ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஸோ இப்போ டேன் கான்வே யார்கிட்ட அதிகமா விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்டையும் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர்ட்டையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. இதாவது பப்புவா நியூகினில வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கரிகோ, பெனுவா, நா இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. கரிகோ பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆளு, ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர்ல வந்து பாத்தீங்கன்னா பெனுவா அண்ட் நா வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல கரிகோ அண்ட் டேன் கான்வே அண்ட் பெனுவா அண்ட் டேன் கான்வேக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ஃபின்னாலனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பேட் பண்ணிக்காங்க. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வின் பண்ணி செகண்ட் பேட் பண்றதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணுவது ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஃபின்னாலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்ல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 15+ ரன் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர்ட்டும் அதிகமா வந்து விக்கெட் இழந்திருக்காரு இந்த 3 மேட்ச்லயும். இதுல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா
ஸ்கோப்பர், வெனுவா, நோவா இவங்க 3 பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இங்க பாரத ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ஸோ சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு சில மேட்ச் ஸ்டார்டிங் வந்தப்பயே மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால பெரிய பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச் இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 25+ ரன் வரையும் டாப் ஆர்டர்ல விக்கெட் எழுந்துருச்சுன்னா ஒரு 25+ ரன் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் பண்றாரு பட்சத்தில் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் பண்ணாரு, இந்த மேட்ச்லயும் பவுலிங் பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்தில் டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் சாலிடா வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் வந்து யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால் தான் வந்து ஒரு விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கரிக்கோ தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி கரிக்கோ அண்ட் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு பேட்டிங் இருக்க சைக்கிள் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்த வந்து வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு பார்த்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால் வந்து அதிகமாக விக்கெட் இழந்திருக்காருங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல கரிக்கோ இருக்காரு. அந்த கரிக்கோ அண்ட் வில்லியம்சன் வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்தா வெனுவா அந்த வெனுவாங்க பவரும் இருக்கும் அண்ட் வில்லியம்சன் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அந்த ஆப்ஷன்ல இருக்கிற பவுலர் வந்து பாத்தீங்கன்னா கரிக்கோ தான் வந்து ஆப்னன் டீம்ல வந்து அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அப்படியே இருந்திருக்காரு. ஸோ லாஸ்டா இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கூட விக்கெட் இழப்ப வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா ஸ்கூப்பர் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்கூப்பர் அண்ட் டேரியல் மிச்சல் அண்ட் மெனுவா அண்ட் டேரியல் மிச்சருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வில்லியம்ஸ் டாப் ஆர்டர்ல 3 விக்கெட் வந்துருச்சு. வில்லியம்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு வராரு அப்படின்னு டீம் பேர் பண்ணினா வில்லியம்ஸ் இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரை எதிர்பார்க்கலாம். டேரியல் மிச்சல் இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் கென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அந்த 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு 20+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. இவர் அதிகமா விக்கெட் யார்ட்ட இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து அதிகபட்ச விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஸ்கூப்பர் வந்து இருக்காரு. ஸ்கூப்பருக்கும் அண்ட் கிளென் பிலிப்ஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கேம்ஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் ஏறே விழுந்துருச்சுன்னா இவரோட பேட்டிங் ஆடுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், ரோல் வந்து இருக்கும். ஸோ அதனால இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரை எதிர்பார்க்கலாம். அதாவது டாப் ஆர்டர்ல விக்கெட் எல்லாம் இழந்துருச்சு, இவர் தான் ஆடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவர்கிட்ட வந்து நீங்க ஒரு சாடா ஒரு 25 to 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அசத் பாலா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அந்த 3 மேட்ச் சேர்த்து ஒரு 21+ ரன் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் அதிகமா யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல நியூசிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்னர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து ஸ்டார்னர் அண்ட் அசத் பாலாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரச்சின் ரவீந்திரா பவுலிங் பண்ணாருன்னா ரச்சின் ரவீந்திரா ஆர் அசத் பாலா கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது டோனி ஊரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அந்த 3 மேட்ச் சேர்த்து ஒரு 10+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் அதிகபட்சம் யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காருன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர் வந்து விக்கெட் வந்து அதிகமா இழந்திருக்காருங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல லோக்கி ஃபர்கியூசன், சவுதி நேஷாம் இவங்க 3 பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சவுதி அண்ட் டோனி ஊரா அண்ட் ஃபர்கியூசன் டோனி ஊராவுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டோனி ஊராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள் ஒரு 10+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் சாய்கா பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணி 3 மேட்ச்ல பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. இவர் அந்த 3 மேட்ச்ல அதிகபட்ச விக்கெட் இருந்தாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் அதிகபட்ச விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ட்ரெண்ட் போல்ட் வந்து இருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாய்காக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சிசிபே பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் இவர் இருந்து நம்ம சாட ஒரு 20+ ரன் வரையும் நம்ம சாட வந்து எதிர்பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அதிகமா அந்த 3 விக்கெட் வந்து இழந்திருக்காரு.
அந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ட்ரெண்ட் போல்ட் வந்து இருக்காரு. ட்ரெண்ட் போல்டுக்கும் அண்ட் சிசி பேக் வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஹைரே பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல பெருசா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் அதிகமாக யார்ட்ட விக்கெட் இழந்திருக்காரு பார்த்தோம்னா ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பாலர் தான் வந்து அதிகபட்ச விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஃபர்கியூசன் அண்ட் சவுதி நேசா இவங்க 3 பேர் வந்து இருக்கிறாங்க. இல்லை மோஸ்ட்லி நேசா ஹாரி அண்ட் சவுதி அண்ட் ஹாரி இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டாப் ஆர்டர்ல விக்கெட் எல்லாம் இழந்துரு ஒரு பேட்டிங் வருவார் அப்படின்னு டீம் ப்ளே பண்ணிங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் சூப்பர் ரன் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச்லயுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இவர் இந்த பர்டிகுலர் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து விக்கெட் இருக்க ரன் அவுட்ல தான் அதிகபட்ச விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. 3 மேட்ச்லயுமே ரன் அவுட்ல தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம். நல்லா விளையாடுவார் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இவர்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு 15+ வந்து 20+ ரன் வரையும் சால்டா வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் வந்து விக்கெட் இழக்கலைன்னா இவர் இருந்து 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனுல அதிகபட்சமா விக்கெட் யார் எடுத்திருக்கா, எவ்வளவு வந்திருக்கு, யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 14 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர் எவ்வளவு எடுக்கிறாங்களோ எத்தனை விக்கெட் எடுத்துருக்காங்களோ அதுக்கு பாதி லெவல்ல யாச்சும் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்டை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 24 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் வந்து 14 விக்கெட், மொத்தம் 38 விக்கெட் வரையும் இந்த பர்டிகுலர் வினையில வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சேஃபா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுல நீங்க சேஃபா ட்ரை பண்றீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஹர்ஷத் பாலா இவங்க 4 பேர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சேஃபான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல மிச்சல் ஸ்டார்னர், லக்கி ஃபர்கியூசன், ஃபில் ஆலன், டிம் சவுதி அண்ட் நா கரிகோ அண்ட் வெனுவா இந்த பிளேயர்ல இருந்து யாராச்சும் பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.